வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது ஜெபஸ்டின். முதலில் தலைப்புச் செய்திகள். சென்னையில் இன்று முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் திமுக தொகுதி பார்வையாளர்கள் கூட்டம். 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கான பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல். விக்கிரவாண்டியில் வெகு விமரிசையாக நடந்தது தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு. 100 அடி உயர கம்பத்தில் கட்சி கொடியை ஏற்றி வைத்தார் விஜய். கட்சியின் கொள்கைகள் மற்றும் கொடிக்கான விளக்கத்தையும் வெளியிட்டார். அரசியல் களத்திலிருந்து ஒருபோதும் பின்வாங்கப் போவதில்லை என விஜய் திட்டவட்டம். தாவேகாவுடன் கூட்டணி வரும் கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு எனவும் அறிவிப்பு. பிளவுவாத சக்திகளும் ஊழல்வாதிகளும் தான் தாவேகாவுக்கு எதிரிகள். ஊழல் கபடதாரிகள் நம்மை ஆண்டு கொண்டிருப்பதாகவும் விஜய் ஆவேசம். திராவிட மாடல் என்ற பெயரில் குடும்ப ஆட்சியை நடத்துகிறார்கள் என்றும் தாக்கு. காய்த்த மரம்தான் கல்லடிப்படும். திமுக ஒரு ஆலமரம், விமர்சகர்களை எதிர்கொள்ளும். வார்த்தைக்கு வார்த்தை யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்றும் RS பாரதி திட்டவட்டம். கொள்கை எதிரி என்று மறைமுகமாக பாஜகவை தான் விஜய் சொல்கிறார் என தமிழிசை பேட்டி. சரவெடியை எதிர்பார்த்தேன், ஆனால் புஷ்வானமாகிவிட்டது என்றும் விமர்சனம். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற விசிகாவின் அரசியல் நிலைப்பாட்டிற்கு ஆதரவான குரல்கள் தமிழ்நாட்டில் ஒலிக்க ஆரம்பித்துள்ளது. தாவேகா தலைவர் விஜய்க்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா வாழ்த்து. தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 3 நாட்களே உள்ள நிலையில் கடை வீதிகளில் அலைமோதும் கூட்டம். புத்தாடை, பட்டாசுகள் மற்றும் இனிப்பு உள்ளிட்ட பலகாரங்களை வாங்க மக்கள் ஆர்வம். தீபாவளியை கொண்டாட சொந்த ஊர் செல்லும் மக்களுக்காக இன்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கம். மொத்தம் 4250 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் தகவல். இலங்கை கடற்படை கைது செய்த நாகை மீனவர்கள் 12 பேருக்கு நவம்பர் 8ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். பருத்தித்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் உத்தரவு. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உரையாற்றிய போது கூச்சல். அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் உறவினர்களால் சலசலப்பு. உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் இருந்து வெளியேறினார் இந்திய வீராங்கனை மணிகா பத்ரா. காலிறுதிச் சுற்றில் சீன வீராங்கனை குயான் தியானியிடம் தோல்வி. பாகிஸ்தானின் ஒருநாள் மற்றும் T20 கிரிக்கெட் அணிக்கு புதிய கேப்டனாக முகமது ரிஸ்வான் நியமனம். சல்மான் அலியை துணை கேப்டனாகவும் அறிவித்தது பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம். 2வது ஒருநாள் போட்டியில் இந்திய மகளிர் அணியை வீழ்த்தியது நியூசிலாந்து. 3 போட்டிகள் கொண்ட தொடரை 1-1 என்ற கணக்கில் சமன் செய்தது. இனி விரிவான செய்திகள். 2026 சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பணிகளை ஏற்கனவே தொடங்கிவிட்ட திமுக அடுத்த கட்டமாக தொகுதி பார்வையாளர்களுடன் இன்று ஆலோசனை நடத்துகிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. 2026 சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பணிகளை மேற்கொள்வது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளது. தொகுதி பார்வையாளர்கள் அனைவரும் தவறாமல் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டுமென அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. மாநாட்டுத் திடலில் அமைக்கப்பட்டிருந்த 100 அடி உயர பிரம்மாண்ட கம்பத்தில் கட்சி கொடியை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஏற்றி வைத்தார். அப்போது தொண்டர்கள் ஆரவாரம் செய்தனர். தொடர்ந்து சுதந்திர போராட்ட வீரர்கள், மறைந்த தலைவர்கள் மற்றும் மொழிப்போர் தியாகிகளின் உருவப்படத்திற்கு மலர் தூவி விஜய் மரியாதை செலுத்தினார். மாநாட்டில் தமது முதல் உரையை ஆற்றிய விஜய் கட்சியின் கொள்கைகள் குறித்தும் கட்சி கொடி குறித்தும் விளக்கமளித்தார். திரையுலகில் உச்ச இடத்திலிருந்து மக்களுக்கு சேவை செய்ய அரசியலுக்கு வந்திருப்பதாகவும் ஒருபோதும் அதிலிருந்து பின்வாங்கப் போவதில்லை என்றும் திட்டவட்டமாக கூறினார். மேலும் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்கும் கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்களிக்கப்படும் என்ற அறிவிப்பையும் விஜய் வெளியிட்டார். நம்மளை நம்பி நம்மளோட களம் காண வர்றவங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்பு தந்து அதிகார பகிர்வு செய்யப்படும். 2026ஆம் ஆண்டு ஒரு புதிய அரசியல் களத்தின் புத்தாண்டு. அரசியல் கட்சி ஆரம்பித்த போது எம்ஜிஆர் மற்றும் NTRஐ கூத்தாடி என எதிரிகள் விமர்சித்ததாக தெரிவித்த விஜய், திராவிட இயக்கங்கள் வளர்ந்ததே கூத்தாடிகளால் தான் என்று தன் மீதான விமர்சனத்திற்கு விஜய் பதிலடி கொடுத்தார். தமிழ்நாட்டில் நம்ம ஊரு வாத்தியார் எம்ஜிஆரையும், ஆந்திராவில் அவங்க ஒரு வாத்தியார் NTRஐயும்,
அவங்க கட்சி ஆரம்பிச்சப்பவே இதே மாதிரி தான் கூத்தாடின்னு தான் கூப்பாடு போட்டாங்க. அவங்களுக்கே அப்படி கூப்பிடும் போது நம்மளை கூப்பிடாமலா இருப்பாங்க? திராவிட இயக்கம் போய் பட்டி தொட்டியெல்லாம் போய் ரீச் ஆனதே, போய் வளர்ந்ததே சினிமா வச்சுதான். இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன், கூத்தாடினா என்ன ஏதாவது கேவலமான ஒரு பேரா, இல்ல கெட்ட வார்த்தையா? பெரியார் அண்ணா பெயரை சொல்லி திராவிட மாடல் என்ற பெயரில் குடும்ப ஆட்சியை நடத்துகிறார்கள் என்று சாடிய விஜய், பிளவுவாத சக்திகளும் ஊழல்வாதிகளும் தான் தங்களுக்கு எதிரிகள் என்றும் ஊழல் கபடதாரிகள் நம்மை ஆண்டு கொண்டிருப்பதாகவும் ஆவேசமாக பேசினார். இந்த நாட்டையை பாழ்படுத்துற பிளவுவாத அரசியல் செய்யறவங்க தான் தமிழக வெற்றி கழகத்தோட ஒரே முழு முதல் கொள்கை எதிரி, ஐடியாலஜிக்கல் எனிமி. அடுத்து திராவிட மாடல்னு சொல்லிக்கிட்டு தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா பேரை வச்சு தமிழ்நாட்டை சுரண்டி கொள்ளையடிக்கிற ஒரு குடும்ப சுயநல கூட்டம் தான் நம்மளோட அடுத்த எதிரி, அரசியல் எதிரி, பொலிட்டிக்கல் எனிமி. தனது தங்கை வித்யாவின் மரணத்தைப் போலவே நீட் விவகாரத்தில் அனிதாவின் மரணம் பெரும் வேதனையை ஏற்படுத்தியதாக தெரிவித்துள்ள விஜய், பாசிசத்தை எதிர்ப்பதாக கூறிக்கொண்டு சிறுபான்மை பெரும்பான்மை என பிரித்தாளும் சூழ்ச்சி செய்யும் நீங்கள் யார் என திமுகவை பார்த்து கேள்வி எழுப்பியுள்ளார். தேர்தல் நேரத்தில் இந்த அறிக்கை சவுண்ட் எல்லாம் விட்டுக்கிட்டு இவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் இந்த பாசிசம் பாசிசம் பாசிசம், அவ்வளவுதான். ஒற்றுமையா இருக்கிற நம்ம மக்கள் மத்தியில இந்த சிறுபான்மை பெரும்பான்மைன்னு ஒரு பிரிவினை பயத்தை காட்டி ஒரு ஃபுல் டைம் சீனை போடுறதே ஒரு வேலையா போச்சு. இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன், அவங்க பாசிசம்னா நீங்க என்ன பாயாசமா? திமுக என்பது பழுத்த ஆலமரம் என்றும் எவ்வளவு கல்லடிப்பட்டாலும் தாங்கும் சக்தி உள்ளது என்றும் திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். அதேபோல் கொள்கை எதிரி என்று விஜய் மறைமுகமாக பாஜகவை தான் சொல்கிறார் என கூறியிருக்கும் தமிழிசை சவுந்தரராஜன், நாங்கள் பிரிவினைவாதம் பேசவில்லை, சரவெடியை எதிர்பார்த்தேன், ஆனால் புஷ்வானமாகிவிட்டது என விமர்சித்துள்ளார். இந்நிலையில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற விஜயின் அறிவிப்பை விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா வரவேற்றுள்ளார். தமிழ்நாடு அரசியல் களம் புதிய பாதையை நோக்கி பயணப்படும் எனவும் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இதனிடையே விஜயின் அரசியல் பயணத்திற்கு திரையுலகினர் பலரும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 3 நாட்களே உள்ள நிலையில் கடைவீதிகளில் கூட்டம் அலைமோதுகிறது. புத்தாடை வாங்க ஜவுளி கடைகளில் குவிந்து வரும் மக்கள் இனிப்பு உள்ளிட்ட பலகாரங்களையும் வாங்கி வருகின்றனர். ஆங்காங்கே அனுமதி பெற்ற பட்டாசு கடைகளும் திறக்கப்பட்டுள்ளதால் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விதவிதமான பட்டாசு ரகங்களை ஆர்வமுடன் வாங்கிச் செல்கின்றனர். சென்னை தீவுத்திடலிலும் பட்டாசு விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் தீபாவளி சிறப்பு பேருந்துகள் இன்று முதல் 30ஆம் தேதி வரை இயக்கப்பட உள்ளன. மொத்தம் 4250 சிறப்பு பேருந்துகளும் 2000 ஆம்னி பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். சென்னையில் கிளாம்பாக்கம், கோயம்பேடு, மாதவரம் ஆகிய இடங்களிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தமிழக ஆளுநர் RN ரவி தலைமையில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவை அமைச்சர் கோவி செழியன் மீண்டும் புறக்கணித்துள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் 45வது பட்டமளிப்பு விழா பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள விவேகானந்தர் அரங்கில் நடைபெற்றது. இதில் இளங்கலை, முதுகலை, ஆராய்ச்சி படிப்புக்கான பட்டங்களை 503 மாணவர்களுக்கு ஆளுநர் RN ரவி வழங்கினார். இந்த விழாவில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பங்கேற்கவில்லை. தமிழ்தாய் வாழ்த்து சர்ச்சைக்கு பிறகு ஆளுநர் பங்கேற்கும் பட்டமளிப்பு விழாவை அமைச்சர்கள் புறக்கணித்து வருவது குறிப்பிடத்தக்கது. இலங்கை கடற்படை கைது செய்த தமிழக மீனவர்கள் 12 பேருக்கு நவம்பர் 8ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. நெடுந்தீவு அருகே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி நாகை மாவட்ட மீனவர்கள் 12 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட 12 பேரும் பருத்தித்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களுக்கு நவம்பர் 8ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தில் ஓடும் ரயிலின் எஞ்சினுக்கு அடியில் தீப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்தூரிலிருந்து ரத்லம் நோக்கி சென்ற ரயிலிலிருந்து திடீரென புகை வந்தது. இதனை பார்த்த லோகோ பைலட் உடனடியாக ரயிலை நிறுத்தி ரயிலின் அடிப்பகுதியை சோதனையிட்டார். அப்போது எஞ்சினுக்கு அடியில் தீப்பிடித்தது தெரியவந்தது. இதனையடுத்து பயணிகள் அனைவரும் ரயிலிலிருந்து இறக்கிவிடப்பட்டனர். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உரையாற்றிய போது அதிருப்தியாளர்கள் சிலர் கூச்சலிட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. அக்டோபர் 7 தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கலந்து கொண்டு பேசினார். அப்போது உயிரிழந்த நபர்களின் குடும்ப உறுப்பினர்கள் சிலர் நெதன்யாகுவிற்கு எதிராக கூச்சலிட்டனர். இதனையடுத்து அவர்கள் வெளியேற்றப்பட்ட பின் நெதன்யாகு உரையை தொடர்ந்தார். அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த 8 ஆண்டுகளாக குழப்பமான மனநிலையில் இருப்பதாக துணை அதிபர் கமலா ஹாரிஸ் விமர்சனம் செய்துள்ளார்.
மிச்சிகனில் உள்ள கலாமாசு பகுதியில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், ட்ரம்ப் நிதானமின்றியும் அதிக கோபம் கொண்டவராகவும் இருப்பதாக கூறினார். எனினும் அவரை கட்டுப்படுத்த சிலர் அவருடன் இருந்ததாகவும் தற்போது யாரும் இல்லை என்றும் தெரிவித்தார். உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் தொடரின் காலிறுதிச் சுற்றில் இந்திய வீராங்கனை மணிகா பத்ரா தோல்வியடைந்தார். பிரான்சில் நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சீன வீராங்கனை குயான் தியான்யியுடன் மணிகா பத்ரா மோதினார். இதில் 8-11, 8-11, 10-12 என்ற நேர் செட் கணக்கில் மணிகா பத்ரா தோல்வியை தழுவினார். இதன் மூலம் அரையிறுதி வாய்ப்பை இழந்து தொடரிலிருந்து மணிகா பத்ரா வெளியேறினார். பாகிஸ்தான் ஒருநாள் மற்றும் T20 கிரிக்கெட் அணியின் புதிய கேப்டனாக முகமது ரிஸ்வான் நியமிக்கப்பட்டுள்ளார். தொடர்ச்சியாக ஐசிசி தொடர்களில் பாகிஸ்தான் அணி சரிவை சந்தித்ததால் கேப்டனாக இருந்த பாபர் அசாம் சமீபத்தில் பதவி விலகினார். இந்நிலையில் விக்கெட் கீப்பர் முகமது ரிஸ்வானை பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் கேப்டனாக நியமித்துள்ளது. சல்மான் அலி துணை கேப்டனாக அறிவிக்கப்பட்டுள்ளார். நியூசிலாந்து மகளிர் அணிக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் 76 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய மகளிர் அணி தோல்வியடைந்தது. அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்து மகளிர் அணி 9 விக்கெட் இழப்பிற்கு 259 ரன்கள் சேர்த்தது. தொடர்ந்து களமிறங்கிய இந்திய அணி 183 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் 3 போட்டிகள் கொண்ட தொடரை 1-1 என்ற கணக்கில் நியூசிலாந்து சமன் செய்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சென்னையில் இன்று முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் திமுக தொகுதி பார்வையாளர்கள் கூட்டம். 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கான பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல். விக்கிரவாண்டியில் வெகு விமரிசையாக நடந்தது தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு. 100 அடி உயர கம்பத்தில் கட்சி கொடியை ஏற்றி வைத்தார் விஜய். கட்சியின் கொள்கைகள் மற்றும் கொடிக்கான விளக்கத்தையும் வெளியிட்டார். அரசியல் களத்திலிருந்து ஒருபோதும் பின்வாங்கப் போவதில்லை என விஜய் திட்டவட்டம். தாவேகாவுடன் கூட்டணி வரும் கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு எனவும் அறிவிப்பு. பிளவுவாத சக்திகளும் ஊழல்வாதிகளும் தான் தாவேகாவுக்கு எதிரிகள். ஊழல் கபடதாரிகள் நம்மை ஆண்டு கொண்டிருப்பதாகவும் விஜய் ஆவேசம். திராவிட மாடல் என்ற பெயரில் குடும்ப ஆட்சியை நடத்துகிறார்கள் என்றும் தாக்கு. காய்த்த மரம்தான் கல்லடிப்படும். திமுக ஒரு ஆலமரம், விமர்சகர்களை எதிர்கொள்ளும். வார்த்தைக்கு வார்த்தை யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்றும் RS பாரதி திட்டவட்டம். கொள்கை எதிரி என்று மறைமுகமாக பாஜகவை தான் விஜய் சொல்கிறார் என தமிழிசை பேட்டி. சரவெடியை எதிர்பார்த்தேன், ஆனால் புஷ்வானமாகிவிட்டது என்றும் விமர்சனம். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற விசிகாவின் அரசியல் நிலைப்பாட்டிற்கு ஆதரவான குரல்கள் தமிழ்நாட்டில் ஒலிக்க ஆரம்பித்துள்ளது. தாவேகா தலைவர் விஜய்க்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா வாழ்த்து. தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 3 நாட்களே உள்ள நிலையில் கடை வீதிகளில் அலைமோதும் கூட்டம். புத்தாடை, பட்டாசுகள் மற்றும் இனிப்பு உள்ளிட்ட பலகாரங்களை வாங்க மக்கள் ஆர்வம். தீபாவளியை கொண்டாட சொந்த ஊர் செல்லும் மக்களுக்காக இன்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கம். மொத்தம் 4250 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் தகவல். இலங்கை கடற்படை கைது செய்த நாகை மீனவர்கள் 12 பேருக்கு நவம்பர் 8ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். பருத்தித்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் உத்தரவு. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உரையாற்றிய போது கூச்சல். அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் உறவினர்களால் சலசலப்பு. உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் தொடரிலிருந்து வெளியேறினார் இந்திய வீராங்கனை மணிகா பத்ரா. காலிறுதிச் சுற்றில் சீன வீராங்கனை குயான் தியான்யியிடம் தோல்வி. பாகிஸ்தானின் ஒருநாள் மற்றும் T20 கிரிக்கெட் அணிக்கு புதிய கேப்டனாக முகமது ரிஸ்வான் நியமனம். சல்மான் அலியை துணை கேப்டனாகவும் அறிவித்தது பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம். 2வது ஒருநாள் போட்டியில் இந்திய மகளிர் அணியை வீழ்த்தியது நியூசிலாந்து. 3 போட்டிகள் கொண்ட தொடரை 1-1 என்ற கணக்கில் சமன் செய்தது. இத்துடன் இன்றைய பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.